வணக்கம் நண்பா நண்பி சிவன் வினித். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெங்களூர் கல்யாண் நகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறப்பான பிளேஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிளேஸை நான் ஸ்பெஷலாக த பிளேஸ் ஆஃப் காட்ஸுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பிளேஸ். சரி, என்னங்கிறது நம்ம ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவில் வாசல்னாலே நமக்கு மேண்டட்ரியாக ஒரு சில விஷயங்கள் இருந்தே ஆகணுங்க. அதில் ஒன்று தாங்க நம்ம விளையாட்டு ஜாமான கடை, அப்புறம் சாமிக்கு தேவையான பொருட்கள், பழம் இதெல்லாம் விற்கிற கடைங்க. கோவிலுங்கிற வைப் செட் ஆகுறது இந்த இடத்துல தாங்க. சரி வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ராமர் கோவிலுங்க. உள்ளே வந்தோன்னா ஆஞ்சநேயர் பக்கத்துலேயே அனுமார் சின்ன சிலையெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு யோகா சென்டர் மாதிரி இருக்குங்க. இங்கே யோகா ப்ராக்டிஸ்லாம் நடக்கும் அப்பப்போ. இங்கே சன்னிதானத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா விநாயகர், முருகர், அதுக்கப்புறம் ராமர் சிலையெல்லாம் வச்சுருப்பாங்கங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியாக நான் என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்துலேயே அன்னதான மடம் இருக்குது. இந்த அன்னதான மடத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்குங்க. இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ராமர் கோயிலேருந்து பிரசாதம் சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா இங்கே இஸ்கான் கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துடுங்க. ஸோ இந்த இஸ்கான் டெம்பிள் பார்த்திங்கன்னா இஸ்கான் அண்ட் கோசாலா டெம்பிள்னு சொல்கிறாங்க. இது இஸ்கான் குரூப்ஸோட தான் நினைக்கிறேன். ஓகே, நான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா குட்டி இஸ்கான் தாங்க சொல்லுவேன். ஏன் குட்டி இஸ்கான் சொல்கிறேங்கிறத நீங்கள் உள்ளே போய்ட்டு வெளியே வரும்போது உங்களுக்கே புரியும். சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே ரைட் சைட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பெயிண்டிங்ஸோட சூப்பராகவே ஆரம்பிக்கும். ஸோ இந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட ஒவ்வொரு பார்ட் ஆஃப் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ரங்கநாதர் படுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு கார்ட்போர்டில் ஒரு இது செஞ்சு வச்சுருக்காங்க. இது லாஸ்ட் டைம் ஒரு யோகம் வளர்த்துனாங்க. அப்போ இந்த கார்ட்போர்டு செஞ்சு இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். இங்கே க்ரீனியாக அப்படியே வேறு லெவலில் உள்ள என்ட்ரன்ஸ் இருக்கும். இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா கருட சிலை மாதிரி ஒரு சிலை இருந்துச்சுங்க. ஸோ நரசிம்மருக்கு முன்னாடி யாரோட சிலை வைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம போய் நரசிம்மரை பார்க்கலாம். அப்படியே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே நம்ம அந்த நரசிம்மரோட அந்த ஒளி வேறு லெவலில் இருக்குங்க. அந்த வைப்பே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் இங்கே வந்தால் தான் அனுபவிக்க முடியும். அப்படியே நரசிம்மர் கம்பீரமாக இருப்பாருங்க. அப்படியே நம்ம நரசிம்மரை பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்த உடனே இங்கே கிருஷ்ணராதைக்கு ஒரு அதே மாதிரி கீழே நரசிம்மருக்கு இருந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. இங்கே உள்ளே வந்தோன்னா இந்த குட்டி இஸ்கான்கிற அந்த ஃபீல் வந்துடுங்க. ஸோ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஜனையோட கிருஷ்ணரை பார்க்குற அழகே வேறு லெவலுங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணராதே அப்படியே ஜொலிப்பாக சூப்பராக இருப்பாங்க. கிருஷ்ணரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா பார்த்திங்கன்னா நம்ம கோசாலாவோட ஒரு வியூ இருக்குங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே கோசாலாவையும் பாலாஜி டெம்பிளையும் அப்படியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராதே கிருஷ்ணா நரசிம்மா மட்டும்தான் இருந்தாங்க இந்த சைடு. இப்போ பார்க்குற வியூ இந்த இடமே இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த கோசாலா பயங்கரமாக நிறையா மாடு வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு மாடு, ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொம்பெல்லாம் பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபீட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இங்கேயே நமக்கு அதோடய ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை ஒரு ரேட் சொல்கிறாங்க, அந்த ரேட் கொடுத்து இங்கே வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்களே ஃபீட் பண்ணலாம். ஸோ ஃபீட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா க்ரீனியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்படியே திரும்பி பார்க்கும்போது இந்த 2 காலை மட்டும் அப்படியே தனியாக இருந்துச்சு. ஸோ இந்த காலையை பார்க்குறக்கே பயங்கரமாக இருந்துச்சுங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த புதுசாக கட்டப்பட்ட பாலாஜி டெம்பிள் அப்படியே இருக்குங்க. ஸோ இங்கே அந்த பாலாஜி டெம்பிள் அப்படி உள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நான் நிறையா தடவை வந்திருக்கேன். பட் பாலாஜி டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வரேன். சரி வாங்க நம்ம சாமியை பார்க்கலாம். இங்கே பாலாஜி ஸ்டாச்சுவும் சூப்பராகவே இருந்தாருங்க. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே முன்னாடி வந்தோன்னா இங்கே ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேக்கரி செட்டப் மாதிரி இங்கே ஃபுட்டு சாட்ஸு, அப்புறம் தோசை, அந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸும் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம இந்த இஸ்கானில் இருக்கிற மாதிரியே புக்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ், அதுக்கப்புறம் கிருஷ்ணா ரிலேட்டட் ஆர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறதுக்காக ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. அதுவுமே உள்ளே நான் போகலைங்க, வெளியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நிறையா இஸ்கானோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம். அந்த மெம்பர்ஸுமே நிறையா பேர் இருப்பாங்க. நிறையா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே நடக்குங்க. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த கோயிலுக்கு போகலாம். இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ கன்னியக்க பரமேஸ்வரி அண்ட் சிவலிங்கா டெம்பிள்னு சொல்லிட்டுங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயிலில் முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்பேஸ் இருக்கும். இப்போ குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வந்திங்கன்னா இந்த யானையெல்லாம் காமிச்சிட்டு விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம். சரி வாங்க நம்ம உள்ள சாமியை பார்க்க போகலாம்.
இப்போ நம்ம இந்த இடத்துல போகிறது 3வது கோயில். இந்த கோயிலில் வந்து அம்மன் மட்டும் இல்லாமல் சிவன், வெங்கடாஜலபதின்னு சொல்லிட்டு 2 சைடு ஸ்டாச்சு சூப்பராகவே இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சிவலிங்கத்துக்கு வந்து நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். அது ஒரு சிறப்பான விஷயம் இந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்களேன், சிவன் வந்து பிரம்மாண்டமாக இருக்காரா, அதே மாதிரி அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெங்கடாஜலபதி ஸ்டாச்சு வந்து சூப்பராகவே இருப்பார். ஸோ பாருங்களேன், எவ்வளோ பெரிய வெங்கடாஜலபதி ஸ்டாச்சு. ஸோ இதை வந்து நம்ம முன்னாடி இருந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையான காட்சியாக இருக்குங்க. நம்ம பரமேஸ்வரி அம்மனோட தரிசனம் வந்து சிறப்பாகவே நமக்கு கிடச்சிருச்சுங்க. சரி, இங்கே இந்த எல்லா கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம், அதுக்கப்புறம் நமக்கு பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே முடிச்சிடலாங்க. அதே மாதிரி நைட்டு வந்தீங்கன்னா டின்னரையே முடிச்சிடலாங்க. சரி வாங்க, நம்ம 4வது கோயில் சாய்பாபா கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோயிலும் வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசியஸாக உட்கார்றதுக்குலாம் நல்ல இடம் இருக்கும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் படைத்த பிரம்மரோட சிலை இருக்குது. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு சுற்றிட்டு உள்ளே போகலாம். உங்களுக்காக நான் ஒரு கேமரா அப்படியே ஒரு சுற்றிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரே பண்ணுறதுக்கு வந்து ஒரு தியானம் பண்ணணும், அப்படி முன்னாடி உட்காந்து பண்ணோன்னா ஒரு நல்ல ஸ்பேஸே இருக்குங்க. சூப்பரான ஸ்பேஸ். ஸோ இங்கேருந்து நம்ம சாய்பாபாவை வந்து சூப்பராக வழிபடலாம். போன அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்பாபா வந்து பிங்க் சால்வை போட்டு கேப்லாம் போட்டு பயங்கரமாக கம்பீரமாக இருந்தார். நம்ம இங்கே சாய்பாபா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நந்தி, சிவலிங்கம், சிவன் சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டைன் வியூ ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி நைட் டைமில் இங்கே லைட்டிங்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே முடிச்சுக்கலாம். ஸோ இந்த பிளேஸை வந்து நான் ஏன் பிளேஸ் ஆஃப் காட்ஸ்ன்னு சொன்னேங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் சரவணாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்ம வீடியோக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.